தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு ஆகஸ்ட் 25ஆம் தேதி நடைபெறும் என்று விஜய் அறிவித்துள்ளார். தற்போது இதனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு ஆகஸ்ட் 25ஆம் தேதி நடைபெறும் என்று விஜய் கூறியுள்ளார். வாகை சூடும் வெற்றி நிச்சயம் என்றும் விஜய் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு ஆகஸ்ட் 25ஆம் தேதி நடைபெறும் என்று விஜய் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு ஆகஸ்ட் 25ஆம் தேதி நடைபெறும் என்று விஜய் கூறியுள்ளார். மேலும் வாகை சூடும் வெற்றி நிச்சயம் என்றும் விஜய் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தற்போது இதனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவை 2026 தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு ஆகஸ்ட் 25ஆம் தேதி நடைபெறும் என்று விஜய் அறிவித்துள்ளார். மேலும் வாகை சூடும் வெற்றி நிச்சயம் என்றும் விஜய் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சிவக்குமார். தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை பகிரலாம். அதாவது அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிறுத்தி தற்போது அனைத்து கட்சிகளுமே தங்கள் வேட்பாளர்களை அதாவது மக்களை கவர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு போக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதிமுகவாகட்டும், திமுகவாகட்டும், பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் ஆங்காங்கே தொண்டர்களை சந்திக்கிறதும் அதே மாதிரி ஒவ்வொரு தலைப்புகள்ல மக்கள்கிட்ட போய் சேர்றதுமா இருக்கிற ஒரு சூழ்நிலையில தமிழக வெற்றி கழகம் இந்த தடவை முதன்முறையா தமிழக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்குது. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா கடந்த சில தினங்களுக்கு முன்பு முதல் மாநில மாநாடு நடந்தது. அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா கூவத்தூர் பகுதியில அந்த கட்சியோட அலுவலகத்துல இந்த தொண்டர்களை சந்திக்கிறது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கட்சி வாரியாக உறுப்பினர்கள், அதே மாதிரி கட்சி வாரியான பிரதிநிதிகள் உள்ளிட்டவர்களை நியமிச்சு அதன் அடிப்படையில தேர்தலை எவ்வாறு கொண்டு போகலாம் அப்படிங்கிறது பண்றது, இந்த மாதிரி உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட ஒரு சூழ்நிலையில தமிழக வெற்றிக் கழகத்தோட 2வது மாநில மாநாடானது வரக்கூடிய 25ஆம் தேதி அன்று மதுரையில் நடைபெற இருக்கிறதா சொல்லி தற்போது விஜய் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. இதுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அதாவது ஏற்கனவே பொதுமக்கள்கிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை வழங்குறதோட இல்லாம ஆங்காங்கே இப்போ சமீபத்துல ஒரு 4 தினங்களுக்கு முன்பு அந்த திருப்புவனம் காவலாளி கொலை, அதே மாதிரி பாத்தீங்கன்னா லாக்கம் டெத் உள்ளிட்ட பகுதிகளில் அந்த பிரச்சனையை முன்னிறுத்தி அவர் ஆர்ப்பாட்டம் நடத்திய நிலையில தற்போது இன்னைக்கு ஒரு அறிவிப்பு போட்டிருக்கிறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்களுக்கும் கழக தோழர்களுக்கும் வணக்கம்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த இதுல தமிழக அரசியல் களத்தின் முதன்மை சக்தியாக விளங்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடானது வருகிற ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி அன்று திங்கட்கிழமை மதுரையில் வச்சு நடைபெற உள்ளதுங்கிறத அறிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு தெரிவித்ததோடு இல்லாம வாகை சூடும் வரலாறு திரும்பட்டும், அதே மாதிரி நமக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு அதன் அடிப்படையில தற்போது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. ஏற்கனவே முதல் மாநாட்டுல பல்வேறு இது ஒரு பண்ணாங்க. எப்படின்னா விழுப்புரம் பகுதியில் முதல் மாநாடு நடத்தும் போது ஏறத்தாழ 12 லட்சம் பேர் கலந்துகிட்ட ஒரு சூழ்நிலையில 2வது கட்ட மாநாடு தற்போது மதுரையில் நடைபெற இருக்கிறதா அறிவிச்சிருக்கிறது. விஜய் ரசிகர்கள் மட்டுமல்ல தாவேகா தொண்டர்கள் இடையுமே ஒரு கடும் மகிழ்ச்சியை கிளப்பி இருக்குதுங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.